ஹே மை லவ்ஸ், சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற வெப் சீரிஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 4 எபிசோட பார்ட் 1ல பார்த்துட்டோம். இறுதி 4 எபிசோட்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹீரோனுக்கு ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது என்ன மாதிரியான சாபம் அப்படின்னா, நம்ம ஹீரோன் திருமணம் பண்ணிக்க போற பையன் கண்டிப்பா ஹீரோனுடைய சோல்மேட்டா தான் இருக்கணும். சப்போஸ் அவன் உண்மையான சோல்மேட் இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோன் செத்துருவாங்க. சப்போஸ் கல்யாணம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அந்த பையனுடைய குடும்பம் செத்துரும். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோன் எப்படி கையாள போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நிக்கியோட அண்ணா ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, நிக்கி தான் உன்னுடைய சோல்மேட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, ஏன்னா எதுவுமே நம்ம லைஃப்ல காரணம் இல்லாம நடக்காது. விதிப்படி தான் நாங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தோம். அதனால கண்டிப்பா அவன் தான் என்னுடைய சோல்மேட். நான் உயிருக்கு உயிரா அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. எங்க குடும்பத்தை எல்லாம் உட்கார வச்சு தாறுமாறா கேள்விகளை கேட்டு சில விஷயங்களை எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டல. அதே மாதிரி எந்த அளவுக்கு நீ அவன் மேல ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவு பெர்சன்டேஜ் அவனை காதலிக்கிற? ஒரு 60, 70, 80 அந்த மாதிரி சொல்லு அப்படிங்கும் போது, ஓகே ஃபைன், நான் 92% அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஃபிளைட்ல போர்ட் ஆகும்போது பைலட் நம்ம கிட்ட சொல்றாரு, நம்ம உயிர் பொழைக்கிறதுக்கு 92% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்ப கண்டிப்பா நீ ஃபிளைட்ல இருப்ப, கரெக்டா அப்படிங்கும் போது, ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நிக்கியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, எதனால 92% உனக்கு லவ் இருக்குன்னு தெரியல, அந்த 92% 100 மாத்து, அப்பதான் நீ உயிர் பொழைக்க முடியும், அவனும் உயிர் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. நிக்கியோட அண்ணா இப்ப ரூமுக்கு போறாருங்க. நிக்கியோட அண்ணா ஒய்ஃப் கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு சாபத்து மேலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு மனைவி கிட்ட கேள்வி கேட்க, இது சாபமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நிக்கியோட அண்ணா அவருடைய மனைவி கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள நுழையறாங்க. நிக்கி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நிக்கியை நல்லா கட்டி பிடிச்சி, நீ எனக்காக பிறந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீயும் எனக்காக பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையா தான் அவனை காதலிக்கிறோம், அவனும் நம்ம மேல உண்மையா தான் காதலிக்கிறான். அப்ப கண்டிப்பா நம்ம 2 பேர் தான் சோல்மேட் அப்படின்றத நம்புறாங்க. இன்னும் 2 நாட்கள்ல இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்க போறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த வீடே கொஞ்சம் பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்றதுக்காக. வீடே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோனுடைய மாமனார் மாமியார் வந்திருக்கிற கெஸ்ட்டுங்க கிட்ட எல்லாம் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவதான் என்னுடைய சோல்மேட். சில பேர் விதினால தான் சோல்மேட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் லக்குனால தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய மாமனார் மாமியாரை முறையா எங்க பார்த்தாரு, எப்படி இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஆச்சு, எப்படி இவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனுடைய மனசுக்குள்ள இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், உண்மையிலேயே நிக்கி நம்ம சோல்மேட் தானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நிக்கி பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு, நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க, உங்களுடைய காதல் கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காதல் கதையை ஓபன் அப் பண்றாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு மன விரக்தியில உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே இவங்களால மூச்சே விட முடியாத அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். சப்போஸ் இவங்க ஃபிளைட்ல போர்டா இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இவங்க ஃபிளைட்ல வந்துட்டு போர்ட் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம நிக்கி அந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. நிக்கி நம்ம ஹீரோனுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. வழக்கமா இவங்க கிட்ட ஏதாவது ஒரு பையன் இந்த மாதிரி வந்து கேட்டானா, உன் வேலையை பாடுற அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்களாம். ஆனா அந்த டைம்ல நிக்கி கிட்ட எதுவுமே சொல்லலையா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போனா என்னவோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு போறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிக்கி சொல்லிட்டான், சரி ஓகே வா நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போர்ட் ஆகாம வந்துட்டாங்களாம். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிக்கி வந்து ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ விதினால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. அந்த மூமெண்ட்ல இருந்து தான் இவங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாயிருந்திருக்குது. 2 பேரும் காதலிக்கும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கெஸ்ட்டுங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட்டுன்னு நிக்கியோட அண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு, உனக்கு ஒரு கெஸ்ட்டை அறிமுகப்படுத்துறேன் இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு, கெஸ்ட்டுங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்காக அவனை கூட்டிட்டு வரல, நீ அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதனால தான் தனியா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஜாலியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணி கேக்குறாங்க, இந்த விஷயத்த நீ நிக்கி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி அவனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கும்போது நான் ஏன் இதை பத்தி அவன் கிட்ட சொல்லணும், என்னோட வாழ்க்கையில நான் நிறைய ஆண்களை பார்த்திருக்கேன், யாரு கூடயுமே நான் இந்த அளவுக்கு அட்டாச் ஆனது கிடையாது, ஸோ இவன் கூட இந்த அளவுக்கு நான் அட்டாச் ஆயிருக்கிறேன்னா கண்டிப்பா அவன் தான் என்னுடைய சோல்மேட் அப்படின்னு நிக்கி தான் தன்னுடைய சோல்மேட்னு ஹீரோன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. அடுத்தடுத்த கெஸ்ட்டை மீட் பண்றாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோனோட காதல் கதையை சொல்றாங்க. ஒவ்வொருத்தங்க கிட்டையும் தனித்தனியா சொன்ன கதையவே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படி திரும்ப திரும்ப சொல்லும் போது, நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட, நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரியே வரும். இதை திரும்ப திரும்ப ஹீரோயின் சொல்றதன் மூலமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ஹீரோனுடைய உயிரை அந்த ஒரு சூழ்நிலையில நிக்கி காப்பாத்தி இருந்திருக்கிறாரு. அதனால ஹீரோனுக்கு நிக்கி தான் தான் சோல்மேட் அப்படின்றது தோணுது. மற்றபடி உண்மையிலேயே சோல்மேட்டா இருக்கலாம், இல்லாமலையும் போலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருதுங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனையும் நிக்கிலையும் கூட்டிட்டு வந்து, உங்களுக்கு ஒரு கேம் வைக்கிறேன், குறிப்பிட்ட டைம் வரைக்கும் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உண்மையான கப்புள் அப்படின்னு தெரிய வந்துடும். உங்களுக்குள்ள ஐ கான்டாக்ட் அப்படின்றது சரியா அமையல அப்படின்னா
அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சொதப்பிடுவாங்க. அப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படும். மறுபடியும் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நிக்கியோட முகத்தை பார்க்கும்போது அவங்க அம்மா செத்தது ஞாபகம் வரும். என்னடா அது இப்படி எல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நிக்கி பாத்தீங்கன்னா பட்டுன்னு கண்ணடி பாருங்க. அந்த நேரம் பார்த்து லைட் ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும். பின்னாடி வாசிக்கவெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பட்டுன்னு ஹீரோயின் திரும்பிடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ கான்டாக்ட பாதிலேயே விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா நிக்கியோட அண்ணா மட்டும் மொபைல்ல எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறாருங்க. அண்ணாவோட வைஃப் வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நிக்கியோட அண்ணா ஒரு விஷயத்த சொல்றாரு. பேசிக்கா இவங்க 2 பேரோட திருமணத்தன்னைக்கு நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போறதா அவன் சொல்லியிருந்தான். அதாவது இவன் பேரும் நிக்கி தான், இவன் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு பேரும் நிக்கி தான். ஆனா அந்த பொண்ணுக்கு பதிலா நம்ம ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஹீரோனுடைய கதைப்படி இவங்க 2 பேருமே சோல்ஃபுல்லா மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இவங்க 2 பேருக்குள்ள காதல் உருவாச்சு. ஆனா நம்ம நிக்கி பாயோட கேரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. நிக்கி பாத்தீங்கன்னா ஒரு பிளே பாயா இருந்திருக்கான். சோ அவன் நிறைய பொண்ணுங்க கூட டேட் பண்ணி இருந்திருக்கான். 10ல 1 தான் நம்ம ஹீரோயின் கூடயும் டேட் பண்ணி இருந்திருப்பான். பட் இவங்க 2 பேருக்குள்ள செட் ஆனதுனால கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணா நினைக்கிறாரு. அதாவது ஹீரோயின் நினைக்கிற மாதிரி இந்த நிக்கி நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைக்கிறாருங்க. சரி இப்போ இதுக்காக அந்த பொண்ணோட ஐடியா நீ தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நிக்கியோட அண்ணா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அம்மா சாகும்போது இவர் டேபிள் கடையில தானே ஒளிஞ்சிருந்தாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா எனக்கு நடந்தது என் பொண்ணுக்கு நடக்காத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ அந்த சத்தம் நிக்கியோட அண்ணா மைண்ட்ல நல்லாவே பதிஞ்சிருச்சுங்க. மேபி இது ஒரு விதியின் காரணமா கூட நடந்திருக்கலாம். எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருந்திருக்கலாம். சோ நான் இந்த பொண்ணோட சாவை தடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஃபோர்ட்ட போடுறாருங்க. நான் சின்ன வயசுல பார்த்து உங்ககிட்ட சொன்ன கதை கட்டுக்கதை இல்ல, என் கண்ணால பார்த்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்ல மனைவி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஐடியா கரெக்டா சொல்றாங்க. நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீனா யாரோட மனதும் புண்படுத்தாத மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப சபையில வச்சு நிக்கியோட அண்ணா பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் நிக்கிய பத்தின கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா நிக்கி பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு தயங்குறான். நம்ம ஹீரோனுக்கு இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம நிக்கியோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துக்கு வருதுங்க. நிக்கியோட அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பொண்ணு கூட டேட் பண்ணி அந்த பொண்ணு கூட ப்ராப்ளம் ஆகி பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினை அவன் கவனிச்சிருந்திருக்கான். நிக்கிய பொறுத்த வரைக்கும் ஒரு பிளே பாய் 10 நிமிஷம் சிங்கிளா இருக்க மாட்டான். தனக்கு துணையா யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் உன்கிட்ட வாண்டடா பேசி உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்குது. மத்தபடி உன்னோட சோல்மேட் ஒரு லையர் அப்படின்ற விஷயத்த நிக்கியோட அண்ணா ஹீரோனோட காதுல போட்டு விட்டுறாரு. இந்த விஷயத்தையெல்லாம் நிக்கியோட அண்ணா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் இல்லையா, அதனால நிக்கி பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை போட்டு அடிச்சிடறான். 2 பேருக்குள்ள சண்டை வந்துருதுங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்க. ராத்திரி பெட்ரூம்ல வச்சு ஹீரோயின் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போர்டாக இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபிளைட்ல நிக்கிக்கு டிக்கெட்டே இருந்திருக்காதுங்க. ஆனா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க எனக்காக அவன் ஃபிளைட்ல போர்ட் ஆகாம என் கூட லாங் டிரைவ் வந்தான், நாங்க டிரைவ்ல போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் அண்ணன் மூலமா தெரிய வரும்போது இவங்க கேள்வி கேட்க நிக்கி என்ன சொல்றாங்கன்னா இப்ப அதுவா முக்கியம், நம்ம 2 பேரும் டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு ஜேர்னி ரொம்ப அட்வென்ச்சரா இருந்தது இல்லையா, நீ ஏன் அதை யோசிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வருது. நீ அந்த கேர்ள் நிக்கிய நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இல்லன்றாரு. உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது ஆமான்றாரு. மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிக்கியோட தங்கச்சி வரா. இந்த மாதிரி டின்னர் ரெடி ஆயிடுச்சு, நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்க கூடாது, பட் நடந்துருச்சு, அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போறேன், வர சண்டே அன்னைக்கு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இது ஜோக் இல்ல, இதுதான் உண்மை. பரம்பரையா எனக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபம் இப்ப கடைசியா எனக்கும் வந்திருக்கு. சண்டே சூரியன் மறையறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் என்னோட சோல்மேட்டை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா இந்த சாபம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட ஃபேமிலிக்கு வந்துரும். ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்க. சப்போஸ் இவன் என்னோட சோல்மேட் இல்ல அப்படின்னா நான் இறந்துருவேன். இந்த காரணத்தை வச்சு நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். நான் விட்டுட்டு போனா இந்த குடும்பத்துக்கு தான் ஆபத்து. நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட அம்மாவும் இப்படிதான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட இவ்வளவு நாள் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோனோட மாமியார் கேட்க அப்ப நிக்கியோட தங்கச்சி இவ குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு எல்லாருமே போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அண்ணிய பாக்குறதுக்காக போறாங்க. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஏன் எதுக்குன்னு கேட்காம எனக்கு உதவி செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்க சரின்னு கேட்டுட்டு நம்ம நிக்கியோட அண்ணியும் ஹீரோயின் கூட வராங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வராங்க. இந்த இடத்துக்கு எதுக்காக கூட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆக்சுவலா எனக்கு வந்திருக்கிற சாபம் என்னுடைய மூதாதியர்கள் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தானே அந்த கிழவ சொன்னா. அந்த சாபம் அந்த காலத்துல இருந்து இருக்குன்னா இப்ப நான் உயிரோட இருந்திருக்கவே முடியாது. அப்ப என்னோட மூதாதியர்கள் ஒண்ணு அவங்களோட சோல்மேட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சாபம் பரவி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அதே விஷயத்த நம்மளும் கண்டுபிடிச்சு அந்த சாபத்துல இருந்து தப்பிக்கலாம். அதுக்காக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமா, யாரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற டீடைல்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நிக்கி எழுந்திருச்சு நேரா அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போறான்.
இருக்கான். அப்ப அவரு நரி வேட்டைக்காக பொறி ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப ஹீரோனை பத்தி கேட்கும்போது அப்பா சொல்லுவாரு, ஆக்சுவலா நம்ம ஹீரோனும் உங்க அண்ணியும் 2 பேரும் சேர்ந்து தான் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹீரோனுக்கு புத்திமதி சொல்றதுக்காக உங்க அண்ணி கூட போயிருக்கா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நிக்கி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது என்னுடைய முன்னாள் காதலி என்னோட வருங்கால மனைவிக்கு அட்வைஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணனோட வைஃபையும் இதுக்கு முன்னாடி இவன் டேட் பண்ணி இருந்திருப்பான் போல. ஆக மொத்தம் இவன் உண்மையிலேயே பிளே பாய் தான் போலங்க. ஹீரோயின் தான் இவனை சோல்மேட்னு நினைச்சிட்டு சூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நிக்கிக்கும் நிக்கியோட அண்ணனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா, அதனால அப்பா பாத்தீங்கன்னா உங்க 2 பேர்த்தையுமே நரி வேட்டைக்காக கூட்டிட்டு போறேன், காட்டுக்குள்ள போகும்போது உங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க கிடைச்ச ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபேமிலி ட்ரீயா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள நம்ம நிக்கியோட அண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிக்கிறாங்க. நிக்கியோட அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே உன்னால முடியாது அப்படின்ற விஷயத்த நீ அப்படியே உதறி தள்ளிட்டு போயிடுற, அதை ஹேண்டிலே பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உன்னோட பிரச்சனையா நீ எடுத்துக்கிற, உன் கூட சம்பந்தப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோனுடைய அண்ணா ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேர்த்தோட காமன் ஃப்ரெண்டுங்க. நிக்கியோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஒருத்தர் பிடிச்சி போச்சு, அதனால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்னோட முன்னாள் காதலி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை இவனே சம்பந்தப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அதுதான் உன்னுடைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாருங்க. இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த ஃபேமிலி ட்ரீ வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் சொன்னபடியே எல்லாருமே கல்யாணத்து அன்னைக்கே இறந்து போயிருக்காங்க. சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குதுங்க. எல்லா சர்டிபிகேட்ஸ்லயுமே சாட்சியா ஒரே ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா சைன் போட்டிருக்காரு. அந்த ஒரு ஆள் வேற யாரும் கிடையாது, அந்த வயசான கிழவன் தான். அவனுக்கு அதுதான் சாபம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸை பார்த்து ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அந்த ஃபேமிலி ட்ரீல விசித்திரமா ஒரு சர்டிபிகேட்டை பாக்குறாங்க. ஒரே ஒரு பெண் மட்டும் அவங்க 57 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்லையே, உயிரோட இல்லாதவங்க கிட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அதாவது இந்த ஓஜா போர்டு மூலமா ஆன்மாக்கள் கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து முறையை இவங்க பயன்படுத்துறாங்க. அதன் மூலமா அந்த 57 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து இறந்து போன அந்த லேடி கிட்ட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதற்கான விஷயத்தையும் பண்றாங்க. அப்படி இவங்க டைஸ் மேல கையை வச்சுக்கிட்டு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கும்போது பட்டுன்னு அசைதுங்க. எல்லா பெண்களும் பயந்துடுறாங்க. இது அசைது நீ ஈஸியா கேள்வி கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உங்களால இந்த சாபத்தை சமாளிச்சு வாழ முடிஞ்சது அப்படின்னு கேட்க, திடீர்னு பவர் ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்குது. ஏதோ ஒண்ணு இவங்க வீட்டை நோக்கி வர மாதிரி இருக்குது. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. பவர் போய் வருதுங்க. அப்படி போயிட்டு வரும்போது நம்ம போஷே இருக்கா இல்லையா, அவளுடைய மூக்குல என்னமோ வந்து அடிச்சு மூக்குல ரத்தம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல லிவிங் டெட் அப்படின்ற மாதிரி வேர்டு ஃபார்ம் ஆயிருக்கும். பட் கூடுதல் தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆன்மா அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும், ஆனா பாதியிலே ஸ்டாப் ஆயிரும். நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, அந்த ரூம்ல ஏதேதோ நடந்தது, ஆனா தனியா ஒர்க் அவுட் பண்ணும்போது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட சில விஷயத்த சொல்லுவாங்க. நானும் நிக்கியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால நாங்க 2 பேரும் சோல்மேட்ஸா இருக்கிறோமா இல்ல சோல்மேட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு டவுட் வருது. இப்ப அன்னி கேக்குறாங்க, அவன் உன்னோட சோல்மேட்னு நீ நம்பணும்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. முதல்ல அதை கண்டுபிடி, அதை பண்ணு, அதுக்கப்புறம் பின்னாடி நடக்க போறத பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது பின்னாடி மரணம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த நிக்கி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வேட்டையாடுறதுக்காக போயிருந்தான் இல்லையா, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப நல்லா இருக்கிற விஷயத்த மட்டுமே காமிச்சதுனாலதான் நீ இந்த மாதிரி மாறிட்டியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாக்குள்ள நடந்த பல விஷயங்களையும் அவர் சொல்றாருங்க. அதை கேட்டு நிக்கி ரொம்பவே ஷாக்கிங்கா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பாவை தவிர நீ வேற யாராவது நேசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க, ஆக்சுவலா வேற ஒருத்தரையும் நேசிச்சிருந்திருக்காங்க. இதை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க மயங்கிடுறாங்க. இன்னும் திருமணத்துக்கு ஒரு நாள் தாங்க பாக்கி இருக்குது. சோ இந்த வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பீக்ல நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மரணம் யாரோ ஒருத்தரை வேட்டையாடி தான் ஆகணும். ஒன்னு ஹீரோனோட உயிர், அப்படி இல்லனா இந்த குடும்பத்தினர்களுடைய உயிர். இப்ப அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி அங்க இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிக்கியோட தங்கச்சி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறா. நேத்து ராத்திரி பாத்தீங்கன்னா நீ தான் அவனுடைய பெர்ஃபெக்ட் சோல்மேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பேய் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணானே. நம்ம ஹீரோன் இல்லன்னு சமாளிக்கிறதுக்கு பாக்குறாங்க. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தங்கச்சி போட்டு கொடுத்துறா. இப்ப இந்த குடும்பத்தினர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, நான் நிக்கியோட குடும்பத்தையும் லவ் பண்றேன், உங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் அப்படின்றது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நிக்கியோட அம்மாவுக்கும் முக்கியம். உங்களோட கல்யாணத்தை பத்தி அவங்க நிறைய கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதுவும் கிராண்டா நடக்கும், அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு தைரியமா பேசுறாங்க அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. நம்ம நிக்கியோட அண்ணா வந்துட்டு அது என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, நான் தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிக்கியோட அண்ணி கிட்ட சில விஷயங்களை நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இந்த போர்ஷா இருக்கா இல்லையா, அவளோட ரூம்ல இருந்து ஒரு புக் ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த புக்ல பாத்தீங்கன்னா சாபத்தை போக்குறதுக்கு சில வழிமுறைகள்லாம் அதுல போட்டிருக்கும். உயிருள்ள ஒன்று, உயிரற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்த ஒன்று, மாமியார் கிட்ட இருந்த ஒன்று, எதிரி கிட்ட இருந்த ஒன்று, கணவர் கிட்ட இருந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொண்டு வந்து அதை மிக்ஸ் பண்றதன் மூலமா அது ஒரு மருந்தா ஃபார்ம் ஆகும். அந்த மருந்தை குடிக்கிறதன் மூலமா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிக்கியோட சோல்மேட்டா இல்லனா கூட சோ இவங்களோட ரத்தத்துல கலந்து
இவங்க உண்மையான சோல்மேட்டா மாறிடுவாங்க. ஸோ அதன் மூலமா இந்த சாபத்திலிருந்து விடுபட முடியும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்குது இந்த புத்தகத்தின் மூலமா. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு அன்னி கேட்க, ஒர்க் ஆகுதோ இல்லையோ நான் கடைசியில் இதையாவது முயற்சி பண்றேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா இதுல ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு கூட போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்க உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை வச்சு மருந்து தயாரிச்சு குடிச்சு சோல்மேட்டா மாறினா அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் அடிமையாயிருவாங்களாம். நிக்கி என்ன சொன்னாலும் ஹீரோயின் கேட்பாங்களாம், எதிர்த்து பதிலே பேச மாட்டாங்களாம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகேவா அப்படின்னு அன்னி கேட்க, எனக்கு ஓகே தான், ஏன்னா நிக்கி ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பட் இந்த மருந்து தயாரிக்கிற ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ப்ராசஸ், இதை செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அன்னி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்வியா மாட்டியான்னு எனக்கு தெரியாது, நீ உதவி செஞ்சா 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம், அப்படி இல்லனா நான் மட்டும் தனியா இதை பண்ணத்தான் போறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போது, அதற்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில அந்த வயசான கிழவனும் அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சோல்மேட்டா மாறதுக்காக பொருட்களை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது இந்த வயசான கிழவன் நம்ம ஹீரோனை பார்த்து, நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு தான் உன்னுடைய கல்யாண நாள், நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஏன்னா இது உன்னுடைய கடைசி நாளா கூட இருக்கலாம், அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆளை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு மாமியாரை மீட் பண்றதுக்காக போறாங்க. மாமியார் பாத்தீங்கன்னா இன்னும் மயக்கத்துல தானே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலைமுடியை கட் பண்றாங்க மருந்து தயாரிக்கிறதுக்காக. அந்த நேரம் பார்த்து மாமனார் வந்துடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்போ மாமனார் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு ஊசி போட்டு கொன்றலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாருங்க. ஆனா ஹீரோயின் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. என்னோட கல்யாணத்தை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, அவ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சாவறதுக்கு ஒரேடியா போயிட்டுன்னு தான் பாக்குறேன் அப்படிங்கும் போது, இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தடுத்துறாங்க. இப்ப அண்டர் கிரவுண்ட்ல வச்சு நிக்கியோட அண்ணனை மீட் பண்ணி ஹீரோனோட கால் கட்ட வரல வெட்ட சொல்றாங்க. அந்த புக்ல என்னென்னலாம் போட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவரோட ஸ்பெர்ம் தேவைப்படுது போலங்க. உடனடியா நிக்கி கிட்ட போய் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ கவலையில இருக்கன்னு எனக்கு புரியுது, நீ எந்த கவலைப்படாத, நம்ம 2 பேரும் நல்லா தான் இருக்கிறோம், இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணி இவங்க எதிர்பார்த்ததும் கிடைச்சிருது அவங்களுக்கு. ஆனா நிக்கி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருப்பான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அவனுக்கு ரிலேஷன்ஷிப்னா என்ன, உண்மையான லவ்னா என்ன அப்படின்றத இந்த மூமெண்ட்ல தான் தெரிஞ்சுக்கிட்டான் போல. அவன் இவ்வளவு நாளா கெட்டவனா இருந்திருக்கான் அப்படின்றத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோன்னு சொல்லுவாங்க, நீ அப்படியெல்லாம் கிடையாது, நல்லவன் தான், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நிக்கியோட அம்மா கண் திறந்துட்டாங்க, 10 நிமிஷத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா. சூரியன் மறையறதுக்குள்ள இவங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லோரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் அந்த மருந்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அதை குடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய வரும். இப்ப கல்யாண ட்ரெஸ்ல இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா மணமேடைக்கு வராங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நின்று இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கிழவன் வரான். உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காதலை இங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, 2 பேரும் எப்படி பாத்துக்கிட்டாங்க, எப்படி பழகிக்கிட்டாங்க, அதன் மூலமா வெளியான காதல், அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு, வாழ்க்கையில நமக்கு எந்த விஷயமே நிலையானது கிடையாது, மரணத்தை நம்ம என்னைக்குமே வெல்ல முடியாது, அதனால என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு விதிப்படி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னோட மனசுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் என்னோட சோல்மேட்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மருந்த குடிச்சிருக்க மாட்டாங்க, விதிப்படி எல்லாம் நடக்கட்டும்னு ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நிக்கிலோட டர்ன் வருதுங்க. நிக்கி பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஹீரோனோட கைக்கு ரிங்க மாட்டுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோன் ரொம்பவே எக்ஸைட்டடோட பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு நிக்கி தான் தன்னோட சோல்மேட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது இல்லையா, இந்த மாதிரியான கொஸ்டின் நிக்கிக்கு வரவே கிடையாது. அதற்கான காரணம் என்னன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் என்னோட சோல்மேட்னு, இப்பவும் எப்பவும் என்னோட அன்பை உனக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், வாழ்க்கையில நீ எடுக்க போற முடிவுகளுக்கு எப்போதுமே நான் துணையா இருப்பேன், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சாட்சியா இருக்கிறவரு நீ பாத்தீங்கன்னா ரிங்க போட்டு விட்டு மணந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ரிங்க போட்டு விடுறதுக்காக நிக்கி ரிங்க எடுக்கிறாருங்க. ஆனா ரிங்க போட்டு விடாம திடீர்னு இந்த வாரத்துல நம்ம லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு, எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் உனக்கு சரியானவனான்னு தெரியல அப்படின்னு ஏதேதோ பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. ரிங்க போட்டு விட மாட்டேன்றாரு, இந்த கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. வந்த கெஸ்ட்டுங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிக்கியை தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிக்கி கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. டைமும் போயிட்டே இருக்குது. சூரிய மறையறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லனா நிக்கியோட குடும்பத்துக்கு தான் கைஸ் ஆபத்து. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்தை வச்சுக்கிட்டு நிக்கி பாத்தீங்கன்னா பழைய விஷயங்களை எல்லாம் பேசி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. உலகத்திலேயே பெஸ்ட் காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி அவங்க அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா நிக்கியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்ற விஷயம் நிக்கிக்கு தெரிய வந்தது இல்லையா, அதனால நிக்கிக்கு அதுவும் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. அம்மா கேக்குறாங்க, நீ தான் வந்து இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இதுக்கு மேல அவங்க கிட்ட எதையும் மறைக்க முடியல, அதனாலதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நிக்கியோட அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. நிக்கி
பாத்தீங்கன்னா பழசியெல்லாம் கிளறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா பேசுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. டைம் நல்லா போய்கிட்டு இருக்குது. கெஸ்ட் எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டுறாங்க. அதனால எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இப்போ குடும்பத்தினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிக்கி கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் ரெடியா இருக்கிறேன்றாங்க நான் கல்யாணம் பண்றதுக்கு. ஆனா நிக்கி பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. ஒரு மாதிரி செல்ஃபிஷா பேச ஆரம்பிக்கிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நிக்கியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில கெஸ்ட் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சூரியன் மறைய ஆரம்பிக்குதுங்க. அப்படி மறைய ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தங்க மூக்குல இருந்தா ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லோருமே இதை பார்த்து மிரண்டு போறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. மூக்கு, வாய், கண்ணு, காது அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா துவாரங்கள் வழியிலையும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. பதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோன் நிக்கியை கல்யாணம் பண்ணணும். அப்படி நிக்கி தன்னுடைய சோல்மேட் இல்லை அப்படின்னா ஹீரோன் இறந்து போயிருவாங்க. அப்படி கல்யாணம் நடக்கல அப்படின்னா நிக்கியோட குடும்பம் தான் சாகும். இப்ப கல்யாணம் பண்ணாதனால நிக்கியோட குடும்பம் ஒவ்வொருத்தங்களா சாக ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்த கெஸ்ட்டுங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியலங்க. எல்லோருமே அலறி அடிச்சுட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த குடும்பத்தினர்கள் மட்டும் ஒவ்வொருத்தங்களா ரத்த வெள்ளத்துல இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிக்கியோட அண்ணா சொல்றாரு, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் அவ்வளவு ஒழுங்கா கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிக்கி கன்வின்ஸ் ஆகுறாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனோட கையில ரிங்க போட்டு விடுறான். ரிங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தா ஹீரோனுடைய மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதே சமயம் கூட இருக்கிற நிக்கியோட குடும்பத்தினர்களோட முகத்திலையும் ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோயினும் சாக போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வெளியில வந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுகிறாங்க. உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியில போகுது. இந்த சாட்சிக்காக இருந்த இந்த வயசான கிழவன் இருக்கிறான் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு கிளம்பும் போது அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வந்து நிக்குது. இவன் சிரிச்சுட்டு கடைசியா என்னையும் வந்து சேர்ந்துட்டியா அப்படின்னு அவன் அந்த மரணத்தை ஏத்துக்கிறான். அந்த கிழவனையும் அந்த அமானுஷம் கொன்றுதுங்க. கிட்டத்தட்ட 200 வருஷமா இவன் தான் எல்லா தம்பதிகளுக்கும் சாட்சியாளரா இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். சோ இப்போ இவனோட வேலை முடியுது. அங்க கட் பண்ணா நம்ம நிக்கியோட அண்ணா ஃபேமிலி இருக்கிறாங்க இல்லையா, அண்ணா, அண்ணி, அவங்க பையன், அவங்க 3 பேருக்கு எதுவுமே ஆகலைங்க. அண்ணி கேக்குறாங்க, நீயும் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் தானே, உனக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்து செத்துருக்கணும் தானே, ஏன் உனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்ணு கலங்குறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது மேபி நிக்கியோட அண்ணா அவங்க அப்பாக்கு பிறந்தவர் இல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்படி இல்லனா ஹீரோனுடைய அம்மா மரணத்தை சின்ன வயசா இருக்கும்போது இவர் கண்ணால பார்த்தார் இல்லையா, அதனால கூட இவரை அந்த சாபம் அஃபெக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுது. எண்ட் ஆஃப் த டே இந்த திருமண வீடு ரத்த வெள்ளமா இருக்குதுங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். வெளியில போய் ஹீரோயின் விழுந்தாங்க இல்லையா, செத்துட்டாங்கன்னு பார்த்தா பட்டுன்னு கண் முழிக்கிறாங்க. எழுந்திருச்சு நேரா ரூம்குள்ள வராங்க. வந்து பார்த்தா நிக்கி படுத்து கிடக்குறான். நிக்கிக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிக்கியோட குடும்பத்தை தான் இந்த சாபம் அஃபெக்ட் பண்ணிருக்குது. நிக்கி கல்யாணம் பண்ணானா அவனோட சந்ததிக்கு இந்த சாபம் தொடரும். ஹீரோயின் ரூம்குள்ள வந்து என்னோட லைட்டரை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அப்படின்னு நிக்கி சொல்றான். நிக்கிக்கு ஒண்ணுமே புரியல எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பார்த்தா அண்ணன் பையன் ஹீரோனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அண்ணன் பையனை கட்டி கட்டி பிடிச்சிட்டு நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் உன்னோட சோல்மேட்டை கவனமா பார்த்து தேர்ந்தெடுக்கணும், சரியா? அப்பதான் உனக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னோட கல்யாணத்துக்கு விட்னஸா, அதாவது சாட்சியா நான் வந்து நிப்பேன், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதாங்க விஷயமே தெரியுது. 200 வருஷமா அந்த வயசான கிழவன் தான் சாகாவாரம் பெற்று எல்லா குடும்பத்துக்கும் சாட்சியாளரா இருந்தான். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணதுனாலையும் திருமண ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணாதனாலையும் அந்த தண்டனை நம்ம ஹீரோனுக்கு வந்து சேருதுங்க. இன்னும் பல ஆண்டுகளுக்கு உயிரோட இருக்க போறாங்க. இனி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்க தான் சாட்சியா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இந்த சீரிஸின் மூலமா சோல்மேட்டை கரெக்டா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லி இருக்காங்க. 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றதுனால மட்டும் நம்ம 2 பேரும் சோல்மேட் ஆயிர முடியாது. சோல்மேட் அப்படின்றது ஒரு உள்ளுணர்வு, அது 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத இந்த படத்துல சொல்றாங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.